Praise the Lord. Praise the Lord. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஆன்மா ஆண்டவரை போற்றி புகழும். ஆமென். Amen. உள்ளம் அக்களித்து அகமகிழும். பிரியமானவர்களே, தூய ஆவியால் நம்ம ஆட்கொள்ளப்பட்டுட்டோம்னாக்கும் அதில் இருக்க சந்தோஷம் பாருங்க. நம்மளை அறியாமலே நமக்கு குதிக்கணும் போல இருக்கும், நம்மளை அறியாமலே நமக்கு பாடணும் போல இருக்கும், ஆண்டவரை எப்போ பார்த்தாலும் துதிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஆகவே தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஆன்மா ஆண்டவரை போற்றி கொண்டே இருக்கும், ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருக்கும். உள்ளம் அக்களித்து அகமகிழும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, ஒருவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. அத்திமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவார், ஏராள மக்களை ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். பிரியமானவர்களே, நற்செய்தியின் பொருட்டம், இயேசு கிறிஸ்துவின் பொருட்டம் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டம், நற்செய்தியின் பொருட்டம் அவர்கள் படும் பாடுகளை எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்கும். பிரியமானவர்களே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட ஒருவர் எல்லோரும் என்னை புகழ வேண்டும், எல்லோரும் என்னை மகிமைப்படுத்த வேண்டும், எல்லோரும் என்னை வணங்க வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்ப மாட்டார்கள். Praise the Lord. Praise the Lord. நல்லா கவனமா கேளுங்க. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மரியாள் நிச்சயமாக எல்லா மக்களும் தன்னை புகழ வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், வணங்க வேண்டும் என்று சத்தியமாக விரும்ப மாட்டார்கள். பிரியமானவர்களே, மரியாளுக்கு விருப்பமில்லாத எதையும் நீங்கள் செய்யாதீர்கள். எல்லா புகழ்ச்சியும் மகிமையும் ஆண்டவருக்கு மாத்திரமே உரியது. Praise the Lord. Praise the Lord. லூக்கா 1ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லா மக்களும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அப்படித்தானே? மரியாள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? எல்லா மக்களும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்வார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா மக்களும் என்னை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லலைங்க. நீங்கள் கவனமாக பைபிளை படிங்க. எல்லா மக்களும் என்னை போற்றி புகழ்வார்கள் என்று மரியாள் நிச்சயமாக சொல்லலை. ஆகவே நாம் எல்லாரும் யாரை போற்றி புகழ வேண்டும்? இயேசுவை போற்றி புகழ வேண்டும். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவே ஆண்டவர், அவரை தவிர வேறு தெய்வம் இந்த பூமியில் நமக்கு இல்லை. அவர் மாத்திரம்தான் புகழ்ச்சிக்குரியவர், அவர் மாத்திரம்தான் ஆராதனைக்குரியவர். ஆகவே அவரை மாத்திரம் புகழுங்கள், அவரை மாத்திரம் ஆராதியுங்கள். நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளலாம், அதிகம் பேறு பெற்றவர்களாக இருக்கலாம். அல்லேலூயா.